திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 28, தேமுதிக 10, விடுதலை சிறுத்தைகள் 8 உட்பட கூட்டணி கட்சிகளுக்கு 70 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. 164 தொகுதிகளில் திமுக களம் இறங்குகிறது. இந்நிலையில் திமுக சார்பாக 4 முஸ்லிம் வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிடுகின்றனர். பாளையங்கோட்டையில் அப்துல் வஹாப், ராயபுரத்தில் சுபேர்கான், செஞ்சியில் மஸ்தான், ஆவடியில் நாசர் ஆகியோர் களத்தில் உள்ளனர். இவர்கள் தவிர கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் பாபநாசத்தில் ஷாஜகான், வாணியம்பாடியில் சையத் ஃபாரூக் ஆகியோரும், மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் சிதம்பரத்தில் தமிமுன் அன்சாரியும் போட்டியிடுகின்றனர். இதுபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பண்ருட்டியில் அப்துல் ரஹ்மான் களமிறங்குகிறார். திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளை பெற்ற தேமுதிக ஒரு முஸ்லிம் வேட்பாளரை கூட அறிவிக்கவில்லை. அந்த கட்சியில் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த 6 பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதுபோல 5 தொகுதிகளில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்டும் 4 தொகுதிகளில் போட்டியிடும் மதிமுகவும் முஸ்லிம் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. சிறுபான்மையினரை பாதுகாப்பதில் தங்களுக்கு நிகர் எவரும் இல்லை என கூறிக்கொள்ளும் திமுகவின் வேட்பாளர் பட்டியலில் 4 முஸ்லிம்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.